பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்றதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர் சீட்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எனக்கு நிறைய ஆண்மரம் கிடச்சிச்சு. ஆண்மரம் நட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்மரம். இது எப்படி சொல்கிறதுனா வெட்ட விருப்பம் இல்லை, வேறு செடி வைக்கிறதுனால லேட் ஆகும். அதனால் ஒரு புது மெத்தடை இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு இது இல்லை. நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். தலையை கட் பண்ணிவிட்டு இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு 119 ரூபாய் செலுத்தி ஜாயின் பண்ணுங்க. 1 மாதத்திற்கு வளர்த்து அந்த காலத்தில் வந்து நம்ம போட்டுக்கிற கதர் சட்டை அந்த மாதிரி இதில் இருக்கிற நார் எடுத்து புளிச்சக்கரில் துணி நெஞ்சிருக்கிறாங்க, கோணி செஞ்சுருக்கிறாங்க. எல்லாமே நம்ம சன்னலில் கோணியை பார்த்துருப்போம், புளிச்சக்கரிலையும் கோணி எடுத்துருக்குறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த தண்டை வந்து அறுவடை பண்ணி இங்கே கிராமத்தில் வந்து நான் புதுசாக இப்போ பண்ணிக்கிறேன். ஆனால் வீட்டில் வச்சுருப்பாங்க, தோட்டத்தில் வீட்டு தோட்டமாக அமைக்கிறவங்க மாடியில் எதனா வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஃபார்மராக கைனில் வந்து முதல் முறையாக இந்த பக்கத்தில் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஐயா கொடி ஊரில் போட்டிருக்கேன். இதை வந்து வெற்றிகள் முறையில் நான் என்னோடய பண்ணை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெற்றிகர முறையில் தான் நான் பயன்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பருவத்துக்கு காற்று அடிக்கும் போது மேலே டாப்பில் வந்து மொத்தமாக சாஞ்சி போகுது. இந்த மாதிரி மூங்கில் போட்டோமா கொஞ்ச நாள் தான் லைஃப் வருது. புளிச்சிக்கிற ஐயா இதோட யூஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நார்மலாகவே இந்த வெயில் காலத்துக்கு கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு அது மாதிரி யூஸ் ஆகும். 2 வெரைட்டி வச்சுருக்கிறேன் நான். சிவப்பு கலரில் ஒன்று வச்சுருக்கிறேன், இது புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இன்னொன்று வெள்ளையில் ஒன்று வச்சுருக்கிறேன். ஐயா வணக்கம், என் பேர் பூவேந்திரன், காஞ்சிபுரம் மாவட்டம், இயற்கை விவசாயம். ஐயா நான் நம்ம பக்கத்தில் வந்து கிராமத்தில் கொடி ஊரில் போட்டுக்கிறேன். ஐயா எனக்கு விதை கிடச்சிது, கொடி ஊரில் போட்டிருக்கேன். இதை வந்து வெற்றிகள் முறையில் நான் என்னோடய பண்ணை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெற்றிகர முறையில் தான் நான் பயன்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பருவத்துக்கு காற்று அடிக்கும் போது மேலே டாப்பில் வந்து மொத்தமாக சாஞ்சி போகுது. இந்த மாதிரி மூங்கில் போட்டோமா கொஞ்ச நாள் தான் லைஃப் வருது, வெயிட்டு தாங்க மாட்டேங்குது. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் உள்ளே வர மாட்டேங்குது, பூச்சி தாக்கல் அதிகமாகுது. அதனால் வெற்றிகள் முறையில் போடும்போது எனக்கு நிறைய விதை நடுறதுக்கோ அறுவடை பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்குது. மேலே பார்த்து அறுக்கிறதுக்கும் சைடில் பார்த்து அறுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. டைரெக்டாக சூரிய வெளிச்சம் உள்ளே இறங்குது, பூச்சி தாக்கல் கம்மியாக இருக்குது. இப்போ டெமோக்காக நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இதை போட்டு ஐயா இதை பாருங்கள், 4 மாதம் ஆகுது ஐயா. இது நான் போட்டு இப்போ காய் வந்திருக்கேன், உருளை வந்திருக்குது, நிறைய இடத்துல கொடியை வந்திருக்குது. இது எனக்கு தெரில, நான் ஆர்கானிக்காக வந்து ஒரு இதில் வாங்கிட்டு வந்தேன் ஐயா, விதை திருவிழாவில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஐயா. இது எப்படி அப்படியே இல்லை, விதை நேரத்தில் பண்ணல ஐயா. எனக்கு விதை கொடுக்கும்போது முளைப்புள்ளே இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டேன், இது உருளைக்கிழங்கு கொடி உருளை நீங்கள் நடாமல் தான் நடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபார்மர் வந்து பண்ணையில் இதில் கொடுத்தாரு ஐயா, விதை திருவிழாவில் கொடுத்தாரு. அதை நான் வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு 20 காய் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஐயா. இது வந்து போட்டு 120 நாள் ஆகுது இந்த செடியை. இந்த 120 நாளில் வந்து எனக்கு மகசூல் வந்து இப்போ தான் வருது ஐயா. இல்லை, அதை பற்றி எதுவும் சொல்லலை ஐயா. நான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணல, நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம் புது வெரைட்டியாக. சரி இதுவும் ஒன்று பண்ணுமே அப்படின்றதுனால இதை பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஜாயின் நல்லா காய் வந்திருக்குது பாருங்கள் ஐயா. இந்த 120 நாளில் எனக்கு காய் வந்து பெருசாக வந்திருக்குது. இதை பாருங்கள், அப்படியே இதில் பண்ணிங்க. இந்த பக்கம் வந்து பாருங்கள், நிறைய வந்துருக்குது ஐயா. இந்த பக்கம் வாங்க. இங்கே கிராமத்தில் வந்து நான் புதுசாக இப்போ பண்ணிக்கிறேன். ஆனால் வீட்டில் வச்சுருப்பாங்க, தோட்டத்தில் வீட்டு தோட்டமாக அமைக்கிறவங்க மாடியில் எதனா வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு ஃபார்மராக கைனில் வந்து முதல் முறையாக இந்த பக்கத்தில் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஐயா. இதில் 1-2 பூச்சி இறங்குது. நானும் இதுக்கு வந்து என்ன ஏதுன்னு முன்னோடி விவசாயிகளை கேட்டு தெரிஞ்சு இதுக்கு மருந்து போடலான்னு இருக்கிறேன் ஐயா. என்ன பண்ணலாம், என்ன மீன் அமிலம், பத்தியில் கரைசல் அந்த மாதிரி ஐட்டத்தில் ஃபஸ்ட் டைம் போட்டுக்கிறேன் ஐயா. ஐயா இது வந்து புளிச்சிக்கிற ஐயா. இதோட யூஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நார்மலாகவே இந்த வெயில் காலத்துக்கு கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு அது மாதிரி யூஸ் ஆகும். 2 வெரைட்டி வச்சுருக்கிறேன் நான். சிவப்பு கலரில் ஒன்று வச்சுருக்கிறேன், இது புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இன்னொன்று வெள்ளையில் ஒன்று வச்சுருக்கிறேன், அதையும் காமிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 6-7 குவாலிட்டி இருக்குது ஐயா. இதில் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த தண்டை வந்து இந்த மாதிரி பரவல் முறையில் வளர்க்காமல் இந்த கவாத்து முறையில் பண்ணி வளர்த்துக்கிறேன். கீரை வரம் சேல்ஸுக்காக நான் கீரை வரம் அறுத்து இது கவாத்து முறையில் வச்சுருக்கிறேன். கவாத்து முறை இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட் முறையில் வளர்த்து அந்த காலத்தில் வந்து நம்ம போட்டுக்கிற கதர் சட்டை அந்த மாதிரி இதில் இருக்கிற நார் எடுத்து புளிச்சக்கரில் துணி நெஞ்சிருக்கிறாங்க, கோணி செஞ்சுருக்கிறாங்க.
எல்லாமே நம்ம சன்னலில் கோணியை பார்த்துருப்போம். புளிச்சக்கீரையிலையும் கோணி எடுத்துருக்குறாங்க. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த தண்டை வந்து அறுவடை பண்ணி ஒரு தொட்டியில் தண்ணிக்குள்ளே போட்டு மக் அடிக்கிறாங்க. அது மூலிமா நார் எடுத்து நூல் நூடுத்து கோட்டு நம்ம போட்டுக்கலையே இப்போ இன்றைக்கி இருக்கிற கோட்டு, அந்த காலத்தில் வந்து புளிச்சக்கீரையில் தான் கோட்டே ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, பாலூரில் வந்து கவர்மெண்ட் பண்ணையில் இந்த புளிச்சக்கீரை போட்டு எனக்கு அங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. நாங்கள் போயிருந்தேன், அந்த பண்ணைக்கு போயிருந்தேன். ஒரு 5-6 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அவங்க அந்த நார் எடுக்கிறதுலேருந்து அதை புளிக்க போகிறதுக்கு அந்த தொட்டி அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எப்படி அதை பதப்படுத்துலேருந்து எல்லாமே எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ நான் இங்கே வந்தால் என்னால் பண்ண முடியல. எனக்கு லோக்கலில் என்ன பண்ண முடியும் சாத்தியமோ அது மூலிமா நான் இங்கே சேல்ஸுக்காக இந்த கீரையை வச்சுக்கிறேன். இதை வந்து விதை நேர்த்திக்காக இப்போ விதை வச்சுக்கிறேன். ஆர்கானிக் முறையில் இதை விதை நேர்த்தி பண்ணி விதையை இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். இந்த விதைங்களை சட்டை, பேக்கு, கோட்டு நம்ம போட்டுக்கணுமா கோட்டு எல்லாமே பண்ணலாம் ஐயா. அதுக்கு அதோட குவாலிட்டி இது மாதிரி ஹைட்டான இதில் வரணும். 11 அடி 15 அடி வளரும் ஐயா. அதில் பண்ணலாம். இது மாதிரி ஷார்ட்டாக அந்த கீரை நூல் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நூல் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது அறக்கிறதுனால ஷார்ட் ஆகிடுது இருந்தால் இருக்கும். இது வந்து புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இந்த வெள்ளையாக இந்த பச்சையாக இருக்கிறதுல, இந்த சிவப்பாக இருக்கிறதுல வந்து புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஜாம் செய்யலாம், லிப்டிக் செய்யலாம். நம்ம லிப்டிக் எடுக்கிறதுனால அந்த காலத்தில் இது தான் இந்த முதல்ல லிப்டிக் எடுத்தது இந்த புளிச்சக்கீரையில் தான் லிப்டிக் எடுத்தது. இது இப்பவும் பண்ணுறாங்க. கலருக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த புளிச்சக்கீரையை வச்சு கலருக்காக ஆட் பண்ணுறாங்க. நிறைய பண்ணலாம். மதிப்பு கூட்டுறது மூலிமா இதில் ஒரு 10 வெரைட்டி எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பண்ணக்கூடிய நான் தெரிஞ்சது ஒரு 10 வெரைட்டி மட்டும் தான் அந்த மதிப்பு கூட்டுதலில். நிறைய விஷயம் இதில் புளிச்சக்கீரையில் இருக்குது ஐயா. நம்ம சாதாரணமாக புளிச்சக்கீரை அப்படின்ட்டு இப்போ அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, நிறைய மதிப்பு கூட்டுதல் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது ஐயா. இதில் பண்ணலாம். பவுட்ரு ஆக்கலாம், பவுட்ரு ஆக்கி சேல்ஸ் பண்ணலாம் புளிச்சக்கீரையை. ஐயா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பப்பாளி விதை நேர்த்தி பண்ணி போட்டேன். எனக்கு விதை நேர்த்தியில் எல்லா செடியும் முளைச்சிது. ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரில. எனக்கு நிறைய ஆண்மரம் கிடச்சிச்சு. ஆண்மரம் நட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆண்மரம். இது எப்படி சொல்கிறதுனா வெட்ட விருப்பம் இல்லை. வேறு செடி வைக்கிறதுனால லேட் ஆகும். அதனால் ஒரு புது மெத்தடை இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு இது இல்லை. நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். தலையை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துல இருக்கிற பெண் மரத்துலேருந்து ஒரு தலையை கட் பண்ணி இதில் பதியம் போட போகிறேன். பதியம் போட்டு இந்த ஆண் மரத்தில் காயை வர வைக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே நான் இதை ரெடி பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். அடுத்த வாரத்தில் செவ்வாய் புதனில் வந்து நான் இதுக்கு ஒட்டு போட்டு இதில் காய் எடுக்கலாம்னு பிளான் வச்சுக்கிறேன் ஐயா. இது ஏன்னா மரத்தை வந்து இவ்வளோ நாள் வளர்த்துட்டோம் குழந்த மாதிரி. இது வெட்டி போட்டு வேறு கன்று வைக்கணும், அது விருப்பம் இல்லை. சரி என்ன மாற்று வழி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஈல்டு வரணும். ஒரு நாள் இதுக்கு தண்ணி ஊற்றி மருந்து போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஈல்டு நமக்கு தேவை, பணம் ஈல்டு வரணும். அதுக்கு என்ன வழி மாற்று வழி பண்ணணும். இது மூலிமா மற்ற விவசாயிகளுக்கும் பயனில்லை. எவ்வளோ பேர் எனக்கும் ஒரு 500 செடி கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க. எனக்கு 500ல் 400 செடிக்கு மேலே ஆண் மரமாக போயிடுச்சு. நானும் மன உளைச்சல் ஆளாகினேன். அது ஒரு சவாலாக எடுத்து இதில் காய் வரணுன்ற ஒரு ஐடியாவில் இதை பண்ணுறேன் ஐயா. நான் இதை என்கிட்ட ஒரு 50-60 ஆண் மரம் இருக்குது. ஒரு 3 மரம் 4 மரம் ஒட்டு கட்ட போகிறேன். ஒட்டு கட்டி இதில் காய் வர வைக்கிறேன். காய் வந்தப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா, வந்து பாருங்கள் ஐயா. இந்த மரம் வந்து ஸ்டார் பழத்தோட மரம். இது வந்து பார்த்திங்கன்னா 15 மாதம் 16 மாதம் ஆகுது இந்த மரம் வச்சு. ஒரு 12 மாதம் வேறு ஆளுக்கிட்ட இருந்தது. இப்போ என்கிட்ட சொன்னேன் இல்லையா, அவர் வந்து லோகேஷ் பண்ணையிலேருந்து அது அவர் வச்ச மரம் இது. இப்போ நான் வந்து இது பராமரித்து 5ஆவது மாதம் கிட்ட ஆகுது. இது பழம் வந்துடுச்சு. 1 கிலோ பழத்துக்கு மேலே நாங்கள் இதுலேருந்து எடுத்துருக்குறோம். இது பாருங்கள் ஸ்டார் பழம். நான் இதுக்கு பூ வரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி இது பூ வர வச்சு இது காய் எடுத்துக்கிறேன். இது நான் நல்லாயிருக்கு இது பண்ணுங்க. இது காய் ஐயா, நிறைய காய் எடுத்தது. ஒரு 2 கிலோவுக்கு மேலே காய் அறுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு சின்ன செடியிலேருந்து ஒரு 10 மரம் இருக்குது. இப்போ இது ஒன்று தான் இப்போ பூ விட்டு காய் எடுத்துக்குது. இதெல்லாம் பூ வந்து காயாக மாறல, தங்கலை. இது ஒன்று மட்டும் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இது வந்திருக்கு ஐயா. ஐயா இதுக்கு முன்னாடி வந்து இந்த பண்ணை வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது. வரும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அப்படியே நார்மலாக விவசாயம் மாதிரி இருந்தது. இப்போ நான் வந்த பிறகு பூச்செடிலாம் வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ரோஜா வச்சுருக்கிறேன், மல்லி வச்சுருக்கேன், செம்பருத்தி வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் கலரில் பூ இருக்கு இல்லையா, இதை வச்சுருக்கிறேன். ஏன்னா தேனீக்கள் வரத்துக்காக வச்சுருக்கிறேன் ஐயா. இது நம்மளுடைய இயற்கை பண்ணுறதுனால இயற்கையாகவே இங்கே வந்து தேன் கூடு கட்டணும், தேனி வரணும். நம்மளும் வரோம் அப்படின்னா ஒரு பண்ணை வந்து நம்ம நம்பி விட்டுருக்காங்க வராங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது பூச்செடியாக ஒரு அழகாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக இதெல்லாம் வச்சுக்கிறேன் ஐயா. நான் இப்போ வந்து பண்ணலாம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நல்லா நீட்டாக நல்லா அழகாக இருக்கேன் ஐயா. இது வந்து ஈசா மூலிமா நான் கேட்டிருக்காங்க இங்கே வந்து மீட்டிங் போகிறதுக்காக. அதுக்கு உண்டான ஏற்பாடுங்க எல்லாமே இதில் பண்ணிகிட்ருக்கேன் ஐயா. நான் நன்றிங்க. நன்றி ஐயா.